இப்போ ஒரு வாழைப்பூ பருப்பு சொல்லி சொல்கிறேன். ஒரு சின்ன டம்ளர், ஒரு சின்ன முக்கால் டம்ளர் பருப்பு, கடலை பருப்பை நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு, பயத்தம்பருப்பு இருந்தாலும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஊற வச்சு அரைச்சி, அந்த வாழைப்பூவை நல்லா கல்லன் இருக்கும், கல்லம் அதெல்லாம் ஆஞ்சிட்டு, நல்லா வாழைப்பூ அலம்பிட்டு நல்லா தூளாக நறுக்கி இதோடு சேர்த்து ஒரு அடி மிக்சியில் கடலப்பருப்பை நல்லா மசிச்சிடணும். உப்பு, இந்த பெருங்காயப்பொடி, மிளகாலாம் போட்டுக்கணும். அதோட இதையும் போட்டு நல்லா அடிச்சுட்டு வாழைப்பூ ஒரு கடைசியில் போட்டு ஒரு சுற்றி அடுப்பு எண்ணெயை வச்சு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை வச்சு இதை இட்லி பானையில் வேக விட்டுடணும். வேக விட்டதை மறுபடியும் கடுகு தாளித்து கொட்டி அப்படி அந்த வடையாக தட்டி வச்சுருந்ததை உளுத்து விட்டுடணும். மஞ்சப்பொடி கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். மஞ்சப்பொடி கிருமி நாசினி, உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதை போட்டுக்கணும். வாழைப்பூ கருக்கிற குணம் உள்ளது, அதனால தான் கொஞ்சம் கருப்பாக இருக்குது, அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அதை போட்டு நல்லா வெந்த படம் பரட்டி விட வேண்டியதுதான். அருமையான பருப்பு கிடைக்கும். உடம்புக்கு வாழைப்பூ துவப்பு அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அது ஒரு 10 நாளைக்கு ஒரு நாள் சேர்த்துட்டோம்னா நல்லது. வெறும் வாழைப்பூ இதில் பொரிச்ச குழம்பும் பண்ணுவா. இதை நம்ம பண்ணி பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ செஞ்சு காமிக்கிறேன். எண்ணெய் வெந்துடுத்துன்னா எண்ணெய் கொஞ்சோண்டு விட்டு நல்லா இடித்து விட்டுட்டோம்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பொறன்னு போகாமல் எடுத்துட்டோம்னா பருப்பு சிலி. இது பருப்பு கடலப்பருப்பு தான், அது கெடுதல் இல்லை, நல்லது தான். வாழைப்பூ அந்த துவப்பு ரொம்ப நல்லது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். இப்போ பொரிச்ச குழம்பு பண்ணினா துவப்புன்னு குழந்தைகள்லாம் ரொம்ப போட்டுக்காது. பருப்பு சிலி அப்படின்னா வடை ஊற்று விட்டாப்புல இருக்குன்ட்டு சாப்பிடும் குழந்தைகள்லாம். உடம்புக்கு கொஞ்சம் சத்துக்களும் சேரும். பருப்பு, வாழைப்பூ, இந்த துவப்பு தெரியாமல் குழந்தைகள் சாப்பிடும். நீங்களும் அதை பண்ணி பார்க்கணும் கூட. எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். இது ஏன் ஸ்டைல். தேங்க்யூ. ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம். ரைட், தேங்க்யூ. பார்ப்போம். இன்னும் ஒரு நல்ல மெனுவில் சந்திப்போம்.